கேட்டியாரோட கைத்தடி சொல்லு, இடத்த சொல்லு, எங்க நடக்குது? எனக்கு தெரியாது. நீ காப்பாத்தணும்னு நினைக்கிற அந்த பெரிய மனுஷன் ஒரு கிரிமினல், அயோக்கியன். வீணா விசுவாசம் காட்டியும் பொண்டாட்டி புள்ளைய அனாதாக்கிறாத. சொல்லு, சொல்றா. எல்லாரும் நல்லா இருக்கணுமா, நீ மட்டும் சாகணுமா? முடிவு பண்ணிக்க. சொல்லு, அப்ப செத்துறா. ஆதாரம் இல்லாம தப்பிச்சுக்கிட்டு இருந்தால எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கணும். ரேஷன் கடைக்கு அனுப்ப வேண்டிய நல்ல அரிசியெல்லாம் திருட்டுத்தனமா பதுக்கி வச்சுட்டு இந்த புழுத்த அரிசியை தான் ரேஷன் கடைக்கு அனுப்புறான். கமான். பால் பவுடர்ல கலக்கிறதுக்காக மாவு. ஷிட். பருத்தி எண்ணெய் மக்கள் அன்றாடம் பயன்படுத்துற சமையல் எண்ணெயில கலக்கிறதுக்கு. சாப்பிடுற பொருள் எதையுமே விட்டு வைக்கல. மரத்தூள், டீத்தூள்ல கலக்கிறதுக்கு. சீல் எவ்ரிதிங் அண்ட் அரெஸ்ட் எவ்ரிபடி. சார், சிஆர்பிசி கிரிமினல் தடை சட்டம் 44B படி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுமான வேல், மதுரவேல் IAS ஓட ஆர்டர். அரெஸ்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி இந்த கலெக்டர் யாரும் செய்யாதத துணிஞ்சு செஞ்சிருக்கீங்களே, பப்ளிசிட்டிக்காகவா? பப்ளிக்காக. எனக்கு சம்பளம் கொடுக்கிற பப்ளிக்க பாதிக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அதை அழிச்சு ஒழிக்கிறதா அவங்களுக்கு நான் பண்ற வேலை. இந்த நடவடிக்கை தொடரும். தன்னுடைய குழந்தைக்கு வாங்குற பால் பாக்கெட்ல இருந்து வயசான பாட்டிக்கு வாங்குற மருந்து மாத்திரை வரைக்கும் தான் வாங்குற ஒவ்வொரு பொருளும் ஒரிஜினல் மக்களுக்கு நம்பிக்கை வர்ற வரைக்கும் என்னோட நடவடிக்கை தொடரும். இதனால சுயலாபத்துக்காக கலப்படம் பதுக்கல் பண்றவங்க எல்லாம் நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க நிறுத்துற வரைக்கும் நான் நிறுத்த மாட்டேன். அப்பவும் சம்பந்தப்பட்டவங்க நிறுத்தலனா நிறுத்த வைப்பேன். சார், ஊர்ல எவ்வளவு பிரச்சனைங்க இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு இந்த பிரச்சனை பண்ணியா சார் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? கொலை கொள்ள கற்பழிப்பை விட 1000 மடங்கு கிரிமினல் தானே இந்த கலப்படம். இன்னைக்கு ஊர்ல திருமண மூலையெல்லாம் ஹாஸ்பிட்டலா இருக்கு, அத்தனையிலும் கூட்டமா இருக்கு. அதுக்கு காரணம் மக்கள் சாப்பிட வாங்குற ஒவ்வொரு பொருளையும் இவனுங்க பண்ணி வைக்கிற கலப்படம். குணமாக வேண்டிய அத்தனை நோயாளிகளும் இவங்க தயாரிக்கிற போலி மருந்தால பணமாகிட்டு இருக்காங்க. கேவலம் பிராந்திக்கும் விஸ்கிக்கும் இந்த விலை தானே நிர்ணயம் பண்ணி வைக்கிற அரசாங்கத்தாலேயே அத்தியாவசிய தேவையான அரிசிக்கும் பருப்புக்கும் விலை நிர்ணயம் பண்ண முடியல. ஏன்? அது காரணம் இவனுக்கு தான். சுயலாபத்துக்காக இவனுக்கு பண்ற பதுக்கல் தான். ஒரு நாள் காலையில குழந்தைக்கு எங்கேயுமே பால் கிடைக்காது, அரிசி கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. ஒரு நாள் 2 நாள் 10 நாள் சமாளிக்கலாம். அப்புறம் என்ன ஆகும்? வெறும் ரூபா நோட்டை திங்க முடியும். இவனுக்கு நினைச்சா இந்தியாவையும் இதே மாதிரி சோத்துக்கு வழி இல்லாத சொமாலியா மாதிரி மாத்த முடியுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? முடியில்லாத மண்ண கொடியில்லாத தலைவன் கேடிஆர் பாத்துக்கிறீங்க தெரியுதா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் சேரவனுக்கு பின்னாடி இருக்கிற ஆள் பலம், ஆயுத பலம், அரசியல் பலம், இதெல்லாம் பத்தி ஐ டோன்ட் கேர். சார், இது நீங்க கேடிஆருக்கு விடுற எச்சரிக்கையா? இது எச்சரிக்கை இல்ல, கட்டளை கட்டளை கட்டளை. சார், ஒரு நிமிஷம். இப்போ சைன் பண்ணுங்க. அப்படியே சைன் பண்ணீங்கன்னா அடியில் இருக்கிற ஃபார்மில் உங்கள் கையெழுத்தோட இம்ப்ரெஷன் விழும். அதில் உங்களோட கையெழுத்தை நீங்கள் போட்ட மாதிரியே போட்டு வேற ஏதாவது எழுதி தப்பாக யூஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. அதான். குட். ஏய் தல்லியா, என்னையா கலெக்டர்? நான் ஏதோ கலெக்டர்னா பல்லு போன பழைய கிழவனா இருப்பேன்னு நினைச்சேன். இவ்வளவு இளவட்டமா ஒரு மாவட்ட கலெக்டர் நான் பார்த்ததே இல்லையே. அந்த கேடிஆரோட எடுப்பு. மதுரவேல் IAS பேர் நல்லா தான் இருக்கு, ஊருக்கு தகுந்த மாதிரி. கலெக்டர் போஸ்ட் கிடைச்சோன்னா உடம்பெல்லாம் ஒரு கரண்ட் பாஸ் ஆகுதுல, கண்டடமெல்லாம் எரியக்கூடாது, பவரை கட் பண்ணிடுவோம், தெரியும்ல? வெந்துடுறா. ஏய், நான் அந்த தொகுதி MLA. இருக்கட்டும். ஐயாட்ட எது கேட்டாலும் கொடுப்பாரு, மரியாதையை மட்டும் கொடுத்தா தான் திருப்பி கொடுப்பாரு. யாரை கேட்டு கேடிஆர் மேல நடவடிக்கை எடுத்த? உயிர் மேல ஆசை இல்லையா? அவனோட உயிர் இப்ப எனக்கு தேவையில்லை. என்ன கிண்டலா? சீரியஸ். பப்ளிக்கு பிரச்சனை பண்றவன் எவ்வளவு பெரிய
கொம்பனா இருந்தாலும் நான் சீரியஸா நடவடிக்கை எடுப்பேன். என்னையா பெரிய பப்ளிக், அதே பப்ளிக் ஓட்டு போட்டு தான் என்ன எம்எல்ஏ ஆகியிருக்காங்க. மக்கள் பிரச்சனை எங்களுக்கு தெரியும். அப்படியா? சரி சொல்லு, 1 கிலோ அரிசி என்ன விலை, 1 கிலோ பருப்பு என்ன விலை? எது? நான் பலசர கடையா வச்சிருக்கேன், என்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்க? அண்ணா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அரசரடிக்கு பஸ் டிக்கெட் எவ்வளவு? அடடடடா, நான் போயிட்டு இருக்கிற காரோட சக்கரமே 1 லட்சம் ரூபா. இதெல்லாம் போய் என்கிட்ட பேசிட்டு இருக்க? சரி, 1 லிட்டர் பெட்ரோல் என்ன விலை? அட அதெல்லாம் என் டிரைவர்கிட்ட போய் பேசியா, எனக்கு தெரிஞ்சா கேளியா? குவார்ட்டர் மானிட்டர் என்ன விலை? 50 ரூபா வாட்டர் பாக்கெட் ஃப்ரீ. என்ன அடிச்சுட்ட? மானங்கட்ட மானிட்டர் விலை தெரியுது, ஓட்டு போட்ட மக்களோட அத்தியாவசிய தேவையை பத்தி தெரியல. நீ எல்லாம் ஒரு ஐயோ, ஏய், ஓ, ஏய், ஒரு எம்எல்ஏ மேல கை வீசில, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இப்ப பாரு. ஏய், நில்றா. ஆ? நீ பாட்டுக்கு அத்துமீறி உள்ள நுழைஞ்சு ஒரு ஐஏஎஸ் கலெக்டரே கை நீட்டி அடிச்சிட்டு போறிய, இதனோட ரியாக்ஷன் என்னன்னு தெரியுமா? இல்லது நான் அடிச்சிட்டு போறேனா? பின்ன உங்க அப்பா நான் வந்து அடிச்சான், நீ தாண்டா அடிச்ச. எதுக்கு அடிச்ச? நான் எப்ப அடிச்சேன்? இப்பதாண்டா அடிச்ச. நீ என்ன கை நீட்டி அடிச்சதுக்கு இவங்க 2 பேரும் சாட்சி. என்ன? ஆமா சார், அடிச்சார். அடிச்சானா? கொலை பண்ண பார்த்தா சார் உங்களை. இப்பயே போன் போட்டு சொல்றேன். ஆல் ஓவர் இந்தியா ஐஏஎஸ் ஆபீசர் ஸ்ட்ரைக். அப்புறம் நான் சொல்றேன், எம்எல்ஏ பதவி காலியாகும். அடுத்த எலெக்ஷனை நிக்கவே முடியாது. அண்ணே அண்ணே அண்ணா, நான் என்னன்னே சொல்லிவிட்டு ஆளாளுக்கு இந்த ஆளை சலசுறீங்க. என்னடா இளங்கோ அப்படின்னு செல்லமா 2 தட்டு தட்டுனீங்க, அவ்வளவுதானே. இன்னும் கூட 2 தட்டு தட்டுங்க, வாங்கிக்கிறேன். சமூகத்துக்கு ஒரு சின்ன விண்ணப்பம். நமக்குள்ள நடந்த கொடுக்கல் வாங்கல் வெளியில தெரிஞ்சுன்னா கேட்டியார் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவான். அப்பவும் என் பதவி போயிடும். பல்லு விளக்காம 10 வருஷம் இருன்னு சொல்லுங்க, இருந்துடுறோம். ஆனா பதவி இல்லாம 10 நிமிஷம் கூட இருக்க முடியாது. நான் பைத்தியம் முடிச்சிரும்னா. தெய்வமே, பதவி பிச்சை போடுங்க தெய்வமே. போ. இனிமே கட்சியில கூட்டம் போட்டுமா, வாழ்க ஒழிகன் கோஷம் போட்டுமான்னு மட்டும் இருக்கும். சரிங்கண்ணா. மறுபடியும் இதே மாதிரி வந்த எதுக்குண்ணா வர்றேன்? இந்த ஊரை விட்டே போயிடுறேன்னா, சென்னையில போய் எம்எல்ஏ ஹாஸ்டல்ல என் மகளோட செட்டில் ஆயிடுறேன். இது கலெக்டர் மதுரவேல் வாழ்க, கலெக்டர் மதுரவேல். யோ, வாயில என்ன வச்சிருக்க? வாழ்க சொல்லியா? வாழ்க கலெக்டர் மதுரவேல் வாழ்க. போற போக்குல நம்மள அவன் கட்சியில சேர்த்துட்டானே. இன்னைக்கு எம்எல்ஏ, நாளைக்கு எம்பி, அப்புறம் ஆளுங்கட்சிக்காரன், எதிர்கட்சிக்காரன், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இந்த மாதிரி எல்லா கைகளுக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இவனுங்களெல்லாம் ஏவர அந்த கேடிஆரை நான் மீட் பண்ணோம். ஏற்பாடு பண்ணுங்க. வாங்க மதுரவேல் ஐஏஎஸ், வாங்க வாங்க. என்ன ரைடு அது இதுன்னு ஒரே கலட்டா? வேகம் இருக்க வேண்டியதுதான். அது இருந்தால் தானே விலை வைக்க முடியும். பல கோடி செலவு செஞ்சு அணுகுண்டு சோதனை பண்ணி பலத்தை காட்டினா தானே பக்கத்து நாட்டுக்காரனை பயந்து பேச்சுவார்த்தைக்கு வர்றான். நான் பயந்து வரல, பங்கு எவ்வளோ வேணும்னு கேட்க வந்திருக்கேன். நான் கேட்கறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், இருந்தாலும் நீ கொடுத்து தான் ஆகணும். இங்கே வர்றா, கேட்கறது லஞ்சம் தெரியாமல் கொடுத்து தான் ஆகணும்னு மிரட்டுறாரு. பவரு பரவாயில்ல, கேளு. விட்டுறணும், எல்லாத்தையும் விட்டுறணும். ரவுடிசம், கலப்படம், விலை வைக்கிறது, பதுக்கிறது, கட்ட பஞ்சாயத்து, கவர்மெண்ட் சொத்தை திருடுறது, எல்லாத்தையும் விட்டுறணும். இல்லைன்னா நீ விட்டுருவ உன் உயிரை. நான் கான்வென்ட்ல படிச்சுட்டு வந்த கலெக்டர் இல்லடா, கார்பரேஷன் ஸ்கூலு. அறுத்துருவன் சங்க. டேய் 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 டேய், விசுவாசம் பிடிச்ச நாயக தம்பி, இதெல்லாம் காசு பணத்துக்காக இல்லை தம்பி. உனக்கு கலெக்டர் பதவி எப்படி ஒரு பவரோ அது மாதிரி இது ஒரு பவர். தாதாங்கிற பவர் ஒரு போதை மாதிரி உடம்புக்குள்ள ஏறி ஊறிடுச்சு தம்பி. நாம எதிராளியை பார்க்கும்போது அவன் கண்ணில் ஒரு பயம் வருமே, அப்ப நம்ம முதுகுத்தன்ல ஜிவ்வுன்னு ஒரு சிலிப்பு வரும் பாரு. அதுக்காகத்தான் கழுத கட்டையில போற உடம்பு கௌரதையா போகணும்ல. சமாதானம் வந்த சட்டை கட்டி காலில் விழுந்துருவாப்பு. சண்டைன்னு வந்துட்டா வேட்டிய வரைஞ்சுக்கிட்டு வெட்டி போட்டுருவாப்பு. அதுக்கப்புறமும் கலெக்டர் ஆபீஸ்ல நீ இருப்ப வெறும் போட்டோ. என்ன மிரட்டி பாக்குறியா? இடம் தெரியாம மோதாத. ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் ஆட்சி பண்றதுக்கு ஆள் பலம் வேணும். அது என்கிட்ட இருக்கு. நீ இருக்கிய கலெக்டர் ஆபீஸ், அது என் தாத்தா கூத்தியா வச்சிருந்த இடம். எஸ்பி ஆபீஸ் எங்க மாட்டுக்கோட்டை. கார்பரேஷன் இருக்குது குதிரலாயம். நாங்க போட்ட பிச்சையில இருந்துகிட்டு என்னையே எதுக்குறியா நீ? ஒரிஜினல் போலி நீ என் தொழில் மாதிரியே எனக்கும் இருக்கு. இப்ப நீ பாக்குறது போலி, ஒரிஜினல் அங்க பார். நீ வந்த காரு ஆட
ஐயா தல்லா கொடுத்தல் நம்ம கலப்பட பெட்ரோல் கூட தீப்பிடிச்ச ரீதியா நீ என் நகத்தை வெட்டினா நான் விரலை வெட்டிடுவேன். நீ என் விரலை வெட்ட நினைச்சாலே நான் உன் கையை வெட்டிடுவேன். நீ என் கையை வெட்ட ஓங்குனன்னு வச்சுக்கே உன் கழுத்தை வெட்டிடுவேன். விட்டுரு, இத்தோட விட்டுரு. இது எச்சரிக்கை இல்ல, கட்டளை 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 கட்டளை. சார், சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த கேடிஆர் விஷயத்த இன்னும் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணிருக்கலாமோன்னு தோணுது. எப்படி? அவன் முன்னாடி போய் நின்றுட்டு சாமி சாமி நீங்க பண்றதெல்லாம் தப்பு சாமி, அப்பாவி ஜனங்களை சோதிக்கிறத விட்டுட்டு மலையேறிடுங்க சாமின்னு மணியாட்ட சொல்றியா? அது இல்ல சார், அவன் ஒரு பொறுக்கி வெறி பிடிச்சவன். அதனால அந்த கேடிஆருக்கு எப்பல இருந்து வெறி பிடிச்சதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவன மாதிரி ஆளுங்களெல்லாம் அடக்கி அடக்கம் பண்ணணுன்ற வெறி எனக்குள்ள 10 வயசுல இருந்து 10 எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சார், எஸ், ஒருத்தன் கோழையாவோ வீரனாவோ பாதியில் ஆகவே முடியாது. அது ஆதியிலேருந்தே வர்றது. அது வளர்க்குற விதத்துலையும் வளர்ந்த விதத்துலையும் வர்றது. நீ என்ன கொஞ்ச நாளா தானே பார்த்துக்கிட்டு இருக்க. அதனால ஒரு டீசெண்டான கலெக்டரா தான் என்ன உனக்கு தெரியும். ஆனா இந்த வேலைக்கு வர்றதுக்காக நான் பிள்ளையர் சொல்லி போட்ட இடம் எதுன்னு உனக்கு தெரியாதுல்ல. என்னையே நல்லவன்னு நம்ப வச்சுட்டேன். இனிமே நான் கலக்க சொல்றது நல்லதுன்னு நம்ப வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? இவ்வளோ நாள் கன்சியூமர்ஸை மட்டும் ஏமாத்திட்டு இருந்தேன். இனிமே ஒர்க்கர்ஸையும் சேர்த்து ஏமாத்த போறேன். நான் ஒர்க்கர்ஸ் கூட இருந்து அவங்களோட வழியை பார்த்துருக்கேன். அவங்க உழைப்புக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் கிடைக்கிறது இல்லை. இன்னைக்கு அவங்களோட சம்பளம் 3 மடங்கா உயரும்னு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அனௌன்ஸ் பணம்னு சொன்னதும் இந்த வேலைக்காரங்க நாய் மாதிரி வாலாட்டிட்டு இருந்துப்பாங்க. ராதி, நீங்க சொல்ற எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் நாங்க ஒத்துக்கிறோம். இனி இந்த சாஃப்ரன் கம்பெனிக்கு நீங்க தான் சிஇஓ. இது எல்லாத்தையும் விட முக்கியம், நான் சிஇஓ ஆகிறதுக்கு என் நண்பன் சம்மதம் சொல்ல. இந்த முட்டா ஜனங்க கலாம் வந்தா மாறிடும், கெஜ்ரிவால் வந்தா மாறிடும் நம்பிக்கையில வாழ்க்கையை விட்டுட்டு இருப்பாங்க. யார் வந்தாலும் நாம மாறினா தான் எல்லாமே மாறும்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 100 வருஷம் ஆகும். அதுக்குள்ள இவங்கள வச்சு என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். நீங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு மட்டும் என்ன, என் நண்பன் ஆதி தான் சிஇஓ ஆகணும். நீங்க 2 நாள் பண்ண நல்லதை சாம்பிளா காட்டுவேன், அதை ஊருக்கே ரேடியோவில் சொல்லுவேன்னு சொன்னால இப்போ வெறும் சாம்பல் தான் இருக்கு. போய் சொல்லு. கிட்டத்தட்ட 1 மாசமா நாங்க இதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அறிவு உருவாக்கின இந்த மாற்றத்தினால நமக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா கடைகள்லயும் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி தயாரிக்கப்பட்ட நல்ல உணவு கிடைக்க போகுது. கேக்குறதுக்கே நல்லா இருக்குல்ல. அறிவுகிட்ட வந்து இந்த நல்ல ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி தயாரிச்சீங்க, நாளைக்கு இதை எப்படி மக்களுக்கு கொடுக்க போறீங்கன்றத பத்தி டீடைலா பேசுறோம். அதனால எவ்வளவு முக்கியமான வேலை பண்ணிட்டு இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கவனமா கேளுங்க. குட் ஈவினிங் அறிவு, வெல்கம் டு த ஷோ. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்றத கேக்குறதுக்கு அந்த ஊரே வெயிட் பண்ணி நின்னு சொல்லுங்க. என்னை பத்தி எல்லாமே கேட்டிருப்பீங்க. மறுநாள் நீ சொன்னதெல்லாம் உண்மைதான். என் கம்பெனி தயாரிக்கிறதெல்லாம் விஷம்னு எனக்கு தெரிஞ்சது. அந்த குழந்தைங்கள்லேருந்து லட்சக்கணக்கான பேர் சாப்பிட்டுக்கிறாங்கன்னு தெரிஞ்சது. அதை எப்படியாவது தடுக்கணும்னு நினச்சேன். அதனால் என் கம்பெனி ஒர்க்கர்ஸை வச்சே முதலாளிக்கு தெரியாமல் 2 நாள் நல்ல ப்ராடக்ட்ஸ் தயாரிக்க வச்சேன். அதை சாம்பிளாக எடுத்துன்னு வந்து எங்களால் இப்படியும் பண்ண முடியும்னு உங்கள் முன்னாடி பெருமையாக காட்டணும்னு நினச்சேன். இப்போ என் கையில் அந்த ப்ராடக்ட் சாம்பிள் எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் எரிச்சிட்டானுங்க. என்ன அறிவு சொல்றீங்க? நீங்க ஈவினிங்குள்ள எல்லா ப்ராடக்ட்டும் கடைக்கு போயிரும் சொன்னாங்க. ஆனால் நீ காட்ட வேண்டியது எங்கள் மூலமாக பண்ண அந்த ப்ராடக்டோட சாம்பிள் இல்லைடா. அதை விட பெரிய சாம்பிளாக நாங்கள் உனக்கு தரோம். என் ஒர்க்கர்ஸ் என் கையில் இப்போ கொடுத்து அமைச்சிருக்கிறாங்க. அறிவு, இத்தனை வருஷமா முதலாளி சொல்லி தான் வேலை செஞ்சேன். இந்த 2 நாள் நீ சொல்லி வேலை செஞ்ச. இன்னைக்கு கூட வேலைக்கு வரும்போது பழையபடி தப்பு பண்ண போறோமா கவலையா இருந்துச்சு. கடைசியில எவனோ என்னமோ பண்ணிட்டு போறான். நான் என் மனசாட்சிப்படி தான் நடப்பேன். இன்னைக்கு நல்ல முறையில் தான் நான் வேலை செஞ்சேன். இப்போதான் மனசு நிம்மதியாக இருக்கு. இதெல்லாம் ஒன்னால தான் அறிவு. இன்னைக்கு 5 முட்டை தானே கலந்தேன். இவ்வளோ நாள் தப்பை தெரிஞ்சு பண்ணிட்டு இருந்தேன். இந்த 2 நாள் பண்ணது அதுக்கு பிராயச்சத்தம் தடன மாதிரி இருந்துச்சு. நல்லது பண்ண இந்த கையால் கெட்டது பண்ணணும்னு தோணலை. அந்த குழந்தைங்க முகம் முன்னாடி வந்து நினைச்சினேன். என் குழந்தைய இருந்தால் நான் அது கொடுப்பேன்.
இன்னைக்கு காலையில் 6வது மூட்டை எடுக்க போகிறப்போ என் கையில் நடிக்கிடுச்சு. அதான் பாதி ஒதுக்கி வச்சுட்டேன். இன்னைக்கு தயாரிச்ச பொருள்லையும் எக்ஸ்பைரி டேட் 3 நாள் கம்மியாக போட்டுக்கிறீங்களாண்ணா? அது பிரிண்டிங் மிஸ்டேக் தானேண்ணா? இன்னைக்கு முதலாளிக்கு பயந்து எல்லாம் தப்பாக தான் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். எக்ஸ்பைரி டேட் கம்மியாக போட்டாலாவது குறைஞ்சது தப்பானதை வாங்கி சாப்பிட்றவங்க எண்ணிக்கை குறையும். 6 நாள் விற்கிறது 3 நாள் மட்டும் விற்கட்டும்னு இப்படி செஞ்சேன். கம்பெனியில் யாருக்காவது தெரிஞ்சிடுச்சுன்னா? எவனோ ஆள்றான், எவனோ போடுறான், எவன் வந்து என்ன செஞ்சிருவான் பார்த்துக்கலாம் தம்பி. நல்லா வேலை செய்யணும்னு மட்டும் நினச்சிட்டு இருந்த ஒர்க்கர்ஸ் நல்ல வேலை தான் செய்யணும்னு மாறினதை என் கண்ணு முன்னாடி பார்த்தேன். நீங்க கொடுத்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் டெஸ்ட் பண்ணேன். எல்லா ரூல்ஸ் படி தயாரிச்சிருக்காங்க. நீ சரியா பண்ணிருக்க? நீங்க தானே சரியா பண்ணிருக்க. அது கனடியனும் சரியா பண்ணிருச்சுடா. நான் இப்போ சொன்ன 5 பேர் மட்டும் இல்லை, என் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒவ்வொருத்தருமே இன்னைக்கு வேலையை சரியாக பண்ணியிருக்கிறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கினேன். ஒருத்தன் சொன்னான், கலாம் வந்தா மாறும், கெஜ்ரிவால் வந்தா மாறும்னு இவனுங்க மாற்றத்துக்காக காத்துனே இருப்பானுங்கன்னு. ஆனால் அவன் தனித்தனியாக மாறினா போதும் இங்கே பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும்னு என் கம்பெனி ஒர்க்கர்ஸ் எனக்கு நிரூபிச்சிட்டான். நான் மார்க்கெட்டிங்கை வச்சு ப்ராடக்டை சாம்பிளாக காமிக்கணும்னு நினச்சேன். அவங்க மனிதாபிமானத்தை வச்சு நேர்மையை சாம்பிளாக காமிச்சிட்டாங்க. வேலைக்காரங்க மாறினா இங்கே எல்லாத்தையும் மாற்ற முடியும்னு நிரூபிச்சிட்டாங்க. சூப்பர் ப்ரோ, எல்லாரையும் சீரியஸா திங்க் பண்ண வச்சிட்டீங்க ப்ரோ. இப்போ ஒரு காலர் லைன்ல இருக்காரு. ஹலோ, சொல்லுங்க சார். சார், நான் வினோத் பேசுறேன். அறிவு கூட தான் வேலை செய்றேன். வினோத்ண்ணா சொல்லுங்கண்ணா. நாங்க தனித்தனியா நல்லது பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். எல்லாருமா சேர்ந்து நல்லது பண்ணணும்னு சொல்லி அதை நிரூபிச்சுட்டேன். இதுக்கப்புறம் எதுக்கு ஒரு கம்பெனி அதை மறைச்சிட்டு இருக்கிற? நம்ம சப்ரான் கம்பெனி தானே பெருமையை சொல்ல வேண்டியதானே? ஆனால் நாளைக்கு அதுவே உங்களுக்குலாம் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? எதுக்கு பயப்படுற நீ? நம்ம கூட வேலை செஞ்ச ஒரு ஆள் தானே சிஓ ஆக்கியிருக்கோம். ஆதி சார் முதலாளி சீட்டில் உட்காந்ததுக்கு அப்புறம் புத்தி மாறலாம், வேற மாதிரி யோசிக்கலாம். மாறினா விட்டுருவோமா? இங்க இருந்து தான் நான் போயிருக்கேன். ஏத்தி விட்ட மாதிரியே இறக்கிட மாட்டேன் அவனை. என்னண்ணா பப்ளிக்ல ஓப்பனா பேசுறீங்க? ஆதி சார் கேட்டுன்னு இருப்பாருண்ணா. கேட்டா கேட்கட்டுமே. அப்படி என்ன நம்ம தப்பா பேசிட்டோம்? ஆதி கேக்குதா? நல்லா கேக்குதாடா ஆதி? எனக்கு எல்லாமே ஓகே தான்ண்ணா. ஆனா இன்னைக்கு ஆதி சார் 3 மடங்கு சம்பளம் ஜாஸ்தி தரேன்னு சொன்னோன்னா நம்ம எல்லாம் கத்துனோம், கை தட்டினோம். கத்துனோம் தான். வேலையே போனாலும் பரவாயில்லன்னு 3வது நாள் நல்ல பொருள் தயாரிச்சிருக்கோம். 10 மடங்கு சம்பளம் கொடுத்தாலும் எப்படி நம்ம தப்பு செய்வோம்? சூப்பர்ண்ணா. நான் சாம்பிளுக்காக இவங்களெல்லாம் வச்சு 2 நாள் பண்ண ப்ராடக்ட் தாங்க எரிஞ்சு போச்சு. ஆனால் அவங்க எல்லாம் இன்னைக்கு நேர்மையாக பண்ண ப்ராடக்ட் எல்லாமே இருக்குது. எங்கள் கம்பெனியில் இருக்கிற 1000 பேரும் நாங்கள் பொருளை தயாரிக்கிற ஒர்க்கர் மட்டும் இல்லை, நாங்களும் கன்சியூமர் தான் உணர்ந்ததுனால இன்னைக்கு 1,00,000 பேருக்கு நல்லது பண்ணியிருக்கிறோம். இப்போ கேட்டுக்கிற நீங்கள் 1,00,000 பேரும் நீங்களும் பொருளை வாங்குற கன்சியூமர் மட்டும் இல்லை, நீங்களும் எங்கெங்கேயோ வேற இடத்துல வேலை செய்கிற ஒர்க்கர் தான் உணர்ந்தீங்கன்னா போதும், கோடி பேருக்கு நல்லது பண்ண முடியும். உங்க கம்பெனி ஒர்க்கர்ஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ. ஆனா எல்லா கம்பெனிலையும் இந்த மாதிரி ஒண்ணு எப்படி ப்ரோ பண்ண முடியும்? முடியும். மக்களோட தலையெழுத்தை தீர்மானிக்கிறது அரசியல்வாதி, அரசியல்வாதியோட தலையெழுத்தை தீர்மானிக்கிறது வியாபாரி. அந்த 100 வியாபாரிங்க பண்ற தப்புக்கு நம்மள மாதிரி கோடிக்கணக்கான வேலைக்காரங்க தான் உடந்தே ஆகிறோம். முதலாளி கொடுக்குற காசுக்கு நாம அவனுக்கு தர்றதுதான் வேலை. ஆனா அந்த வேலை கூட எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணி நாம ஒன்று தர்றோம்ல, விசுவாசம். அதுதான் இங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அந்த விசுவாசம் ஒன்று இருக்கிறதுனால தான் அவன் பண்ண சொல்றது சரியா தப்பான்னு கூட யோசிக்காம அதை வேலைன்ற பேர்ல நாம செஞ்சுன்னுக்கிறோம். தப்பான முதலாளிக்கு நீ காட்டுற அதீத விசுவாசம், உன்னை நம்புற கன்சியூமருக்கு நீ பண்ற அதீத துரோகம். உன் முதலாளி நல்லவனா இருந்தா அவனுக்கு உயிரை கூட கொடு. அவன் தப்பான முதலாளியா இருந்தா அவனுக்கு கொடுக்காது. இதுக்கெல்லாம் தீர்வு தான் என்ன? இந்த தப்பான முதலாளி காட்டுற விசுவாசத்தை உடைக்கணும். இதுக்கு நீங்க பெருசாலாம் எதுவும் பண்ண வேணாம், சின்னதா ஒரு எதிர்ப்பை காமிச்சாலே போதும். விசுவாசத்தை உடைக்க முடியும்னு எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. என் கம்பெனில 2 நாள் ட்ரையல் பண்ணது, வெறும் துண்டு மட்டுமே போட்டு 5 கம்பெனில விசுவாசத்தை உடைச்சது, இதெல்லாம் அதை வச்சுதான். எங்க சாஃப்ரான் கம்பெனில நாங்க விசுவாசத்தை உடைச்சப்ப என் முதலாளி எப்படி அரண்டான் நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன். நீங்களும் பெருசாலாம் எதுவும் பண்ண வேணாம், உங்களால முடிஞ்ச சின்ன எதிர்ப்பை காமிங்க. அதுவும் முடியலையா, பொறணி பேசுங்க. பொறணியா? யூ மீன் காசிப்? என்ன ப்ரோ பெருசா ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா சிம்பிளா காசிப் பேச சொல்றீங்க. ஆமாங்க, இங்க 100க்கு 10 பேர் தான் இயல்பாவே நல்லவனாகிறான். மீதி இருக்கிற 90 பேர் அவன் ஏதாவது நம்மளை பார்த்துருவானோ, நம்மளை பத்தி பொறணி பேசிடுவானோன்னு பயந்தே நல்லவனா வாழ்ந்துட்டு இருக்கிறான். பொறணிக்குன்னு ஒரு பவர் இருக்குதுங்க. நாம தான் அதை சம்பந்தமே இல்லாதவனை பத்தி பேசி அதை வேஸ்ட் பண்ணி நிற்கிறோம். இங்க மௌலிவாக்கத்துல ஒரு பில்டிங் சரிஞ்சிச்சு, அதை கட்டின்னு இருக்கும்போது அங்கே வேலை பார்க்குற எவனாவது ஒருத்த வந்து சொல்லியிருக்கலாம், என் முதலாளி இதை தப்பா கட்டுறான்னு. இப்போ நிறைய ஹாஸ்பிட்டல்ல நார்மல் டெலிவரின்னு சேர்றவங்க எல்லாம் சிசேரியனா மாத்துறாங்களே, அங்க இருக்க ஒரு நர்ஸாவது வெளியே வந்து சொல்லலாமே. அப்படின்னாங்க விசுவாசம். நம்ம அவ்வளவு விசுவாசமா இருந்தோம், முதலாளிங்க நம்மள கொஞ்சம் கூட நம்பாம சிசிடிவி கேமரான்னு ஒன்று வைக்கிறாங்க. இனிமே அவங்க பண்ற தப்பெல்லாம் தடுக்கிறதுக்கு நீ பொறணின்ற சிசிடிவி கேமராவை வை. கண்காணிக்கப்படுறோன்னு தெரிஞ்சா அவன் முதலாளி தப்பு பண்ண மாட்டான், உன்னையும் தப்பு பண்ண சொல்ல மாட்டான். எங்க முடியுமோ, எப்படி முடியுமோ, யார்கிட்ட முடியுமோ அங்கெல்லாம் பொறணி பேசுங்க. யோசிச்சு பாருங்க, உங்க குடும்பத்துல இருக்கவங்களே உங்களை பத்தி பொறணி பேச ஆரம்பிச்சா எப்படி பயப்படுவீங்கன்னு. அந்த பயம் முதலாளிக்கு வரணும். இது வரைக்கும் தப்பான வேலையை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம், இனிமே நம்ம வேலையில இருக்க தப்ப மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். அதுக்கு பொறணி பேசுவோம். இப்படி பண்ணா பிசினஸ் கம்மியாகும், பிசினஸ் கம்மியான சம்பளம். மக்கள் நல்லதை மட்டும் தான் கேக்குறாங்க, அதுதான் டிமாண்ட்னு சத்தமா சொல்லுவோம். முதலாளிங்களாம் அந்த டிமாண்டுக்கு சப்ளை பண்ணட்டும்.
அப்ப வியாபாரம் அதிகமாகும். வியாபாரம் அதிகமானா லாபம் அதிகமாகும். நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இதெல்லாம் பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா, இதனால மிகப்பெரிய மாற்றமே நடக்கும்னு நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு நீங்க இருக்கிற இடத்துல எல்லா லைட்டையும் ஆன் பண்ணுங்க. எல்லாரும் லைட் ஆன் பண்ணீங்கன்னா தப்பு செய்யவே இனிமே அவன் பயப்படுவான். தப்பை தட்டி கேட்கிறவனும் நமக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்குதுன்னு இன்னும் தைரியமா கேட்பான். இங்க தப்பு பண்றவன் கொஞ்சம் பேரா இருந்தாலும் அவன்லாம் ஒன்னா கூட்டமாகறான். அதனால ஈஸியா பண்ணிடுறான். நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன் அவன் நிறைய பேர் இருந்தாலும் செதறி கிடக்குறோம். நல்லது பண்ற நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்தா என்ன நடக்கும்னு இன்னைக்கு காட்டுவோம். இதுக்கப்புறமும் ஐயோ இதெல்லாம் பண்ணா எங்களுக்கு வேலையெல்லாம் போயிடும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இன்னைக்கு எல்லாரும் லைட் போட்டீங்கன்னா நம்மள வேலையை விட்டு தூக்குனா கூட நமக்கு பதிலா ஒருத்தன் கிடைக்க மாட்டான். தேடட்டும். இன்னைக்கு தெரியுற வெளிச்சத்துல அவன் இருட்ட தேடட்டும். நான் இப்ப பேசுறது எவ்வளவு பேர் கேட்டுனுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நைட்டு எவ்வளவு பேர் நான் சொன்னதை பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா கடைசியா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நான் முட்டாள் இல்ல, நல்ல வேலைக்காரன் நிரூபிக்க எனக்கு 1 மாசம் தேவைப்பட்டுச்சு. ஆனா உங்களுக்கு லைட் போடுற அந்த ஒரு நொடி போதும். நீங்க எல்லாரும் லைட் போடுவீங்கன்னு நான் நம்புறேன். உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். சார் ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. எதுக்கு சார்? உள்ள வாங்க சார். டீ காஃபிலாம் சாப்பிட்டேன் சார் நான். உட்காருங்க. இந்த எல்இடி டிவிக்கு ஸ்டெபிலைசர் அவசியமா? ஆமாம் சார். இப்போ இருக்கிற வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷனுக்குலாம் வெடிச்சிடும் சார். ஓ டே மச்சி, சொல்கிறா? இதுக்கு முன்னாடி எல்இடி டிவி கம்பெனியில் தானே வேலை பார்த்தேன். ஆமாம். அந்த டிவிக்கு ஸ்டெபிலைசர் அவசியமாடா? இல்லை தேவைப்படாதரா. ஸ்டெபிலைசர் இல்லைன்னா டிவி வெடிச்சிருமாமே. எவன் சொன்னான்? எவனோ நம்மளே ஏமாத்த பார்க்குறான். ஜாக்கிரதையாரு. சரி எங்கே இருக்கிற? இங்கே பக்கத்தில் தான் அக்கா கடையில். பசங்களாம் இருக்கிறாங்களா? ஆ கொஞ்சம் அர்ஜென்ட்டு, வீட்டுக்கு வாங்க. ஓகே. இப்போ சொல்லு, இந்த எல்இடி டிவிக்கு ஸ்டெபிலைசர் அவசியமா? சும்மா இருமா, நான் பேசிக்கிறேன். டேய் நான் கூலி படையாண்டா, போட்டுருவேன். உட்கார்றா. இப்ப சொல்லு, இந்த டிவிக்கு ஸ்டெபிலைசர் அவசியமாடா? தேவையில்ல சார். தேவையே இல்லாதத இத்தனை பேரை ஏமாத்தி வித்துருக்கிறேன். ஏன்டா சார்? மந்த்லி டார்கெட் சார். அதான் நான் டார்கெட் ஓடி ஒவ்வொருத்தந்தா புடிங்கின்னு வந்தா நீ என்கிட்ட இருந்து புடிங்கின்னு போயிருவேன். நான் யார்ட்டடா போய் புடுங்கிறது? எவன் டார்கெட்டுக்கு நீ ஏன்டா ஓடுற? அறிவு மா நான் அவன்கிட்ட பேசலாமா, என்கிட்ட பேசினுக்கிறேன். அவனும் என்ன மாதிரிதாம்மா, நீ என்ன மாதிரி தானடா? ஆமாம் சார். ஓ வீடு இப்படி தானடா இருக்கும்? ஆமாம் சார். அப்புறம் ஏன்டா இங்கேருந்து எடுத்துன்னு போற? ஷூவை கழட்டு. சார் இது ஷூவை கழட்டுறா. ஓ உன் சாக்ஸில் பெருவிரல் ஓட்டியா? எனக்கு சுண்டு விரல். ஏன் புது சாக்ஸ் வாங்கல? 2 மாசமா வீட்டு பட்ஜெட்டில் துண்டு கொடுத்துருச்சு. 2 மாசமா சாக்ஸ் வாங்க முடியல சார். வேற என்னெல்லாம் வாங்கினேன் சார்? இன்ஸ்டால்மெண்ட்டில் டிவி ஒன்று வாங்கி போட்டேன் சார். இஎம்ஐ போட்டு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினேன் சார். நமக்கு தேவையில்லாத ஆடம்பரத்தை விற்க மார்க்கெட்டிங்கில் ஆள் இருக்குது. நமக்கு தேவையான அத்தியாவசியத்தை விற்க ஒருத்தன் இல்லை. என்னது சார்? அது எனர்ஜி ட்ரிங்க் சார். வெயில் அலையிறோம்ல, இதுதான் குடிப்பீங்களோ? இல்லை சார், அதில் 8 விட்டமின் இருக்கான். 12 கெமிக்கலுக்கு தான். நீ என் வேர்வை தான் உறிஞ்சிற, நான் ஒரு ரத்தத்தை உறிஞ்சுன்னுக்கிறேன். இது விஷமா, இதை தான் நான் வித்துன்னுக்கிறேன். டேய் என்னடா ஆச்சு? சார் தான்டா எல்இடி டிவிக்கு ஸ்டெபிலைசர் வித்தவர். ஏண்டா பால் பாக்கெட் வாங்கி பசுமாட்டுக்கே கொடுத்த மாதிரி சேல்ஸ்மேன் வீட்டிலே சேல்ஸ் பண்ண வந்திருக்க? உன் வேலை வேற எங்கேயா காட்ட வேண்டியதானே? ஏன்டா சொல்ல மாட்டேன்? ஏன் சொல்ல மாட்டேன்? உனக்கு என்ன, மாசம் ஒரு கம்பெனி, நீ வேலை பார்க்குற கம்பெனி தான் நம்பர் 1. வாய்க்கு வந்ததை சொல்லுவேன். என்ன பொருள் விற்கிறோன்னே தெரியாது, எதையாவது ஒன்று வித்துடணும். இதோ இவன் கஷ்டப்பட்டு மொபைல் வாங்குறவன்ட்ட தெஃப்ட் இன்சூரன்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிடுறான். அதுக்கப்புறம் என்ன சொன்ன? ஃபோன் காணா போனால் எவன்டா கம்ப்ளைண்ட் கொடுக்க போறான்? அப்படியே கொடுத்தா 105 பேர் தான் கொடுப்பான், மீதி 95 பேர் கொடுத்த காசு லாபம்னு சொன்னல. அதெல்லாம் கேட்ட அன்னைக்கு நான் சிரிச்சேன். டேய் நம்மள மாதிரி 1 லட்சம் பேர் டெய்லி காலையில பொருளை பத்தியே தெரியாம கிளம்பிடுறான். எவன் கிடைச்சாலும் அவன் தலையில அதை கட்டிடணும். ஆனா நமக்கு தெரியலடா, அது நமக்குள்ளே தான் வித்துன்னுக்குறோம். நான் முன்பாக்கில இருந்து 10 ரூபாய் எடுத்தா எனக்கே தெரியாம இன்னொருத்தன் பின்பாக்கில இருந்து 20 ரூபாய் எடுக்கிறான். தோ 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 இந்த வாட்டர் பியூரிஃபையர் இவன் தான் கொடுத்தான். வாழ்க்கை பூரா எந்த பிரச்சனையும் இல்லைன்னா வாரம் பிரச்சனை. ஃபில்டர் மாத்தினே இருக்கிறேன். அந்த டேபிள் எனக்கு தேவையா இல்லையானே கேட்காம மேல் வீட்டுல இருக்குது கீழ் வீட்டுல இருக்குதுன்னு கொண்டாந்து என் வீட்லயே வித்துட்டு போயிட்டான். இப்படி பொருள்லாம் கொண்டு போய் போயஸ் கடன்லயோ போட்ல எப்படியோ விற்க முடியுமா? எப்படா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் மாசம் 10,000 ரூபாய் காணாம போதேன்னு பார்த்தா அது ஒருத்தன் திருடல,
100 ரூபாயா 100 பேர் திருடுறான். கரெக்டரா? நம்மலாம் கூலிப்பட தான். எங்க இங்க இருக்கிற ஒருத்தன் சொல்லு, போய் சொல்லாம ஏமாத்தாம பொருளை வித்தன் சொல்லுங்கடா. நம்மலாம் பொருளை வைக்கலடா, பொய்ய வித்துனுக்குறோம். இப்பெல்லாம் தயாரிக்கிறவனோட விக்ரம் அதிகமாயிட்டான். எது கட்சாலும் நாம எப்படியாவது வித்துறோன்றதுனால அவனு எதை வேணாலும் எப்படி வேணாலும் தயாரிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டான். அப்பா போதுண்டா இந்த கேவலமான பொழப்பு. எனக்கு இதுல வர காசும் வேணாம். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கினீங்களோ இல்லையோ, நான் புரிஞ்சுக்கினேன். மா வாணி ஃபீஸ் கட்டுறதுக்கு டெபிட் கார்டு கொடுத்தல, அதை கொடு. எதுக்கு? அதை கொடுமா. இந்த பாவப்பட்ட காசுல அவளுக்கு ஃபீஸ் கட்ட தேவையில்லை. அறிவு, உனக்கு தெரியும்ல, நாளைக்கு காசு கட்டலன்னா அவ பரீட்சை எழுத முடியாது. மா அவளுக்கு நான் வேற எப்படியாவது காசு ஏற்பாடு பண்ணி தரேன். இது வேணாம். என்னடா பண்ண நீ? என்ன அறிவு? என்னமா பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? நான் வேலைக்கு போனா அப்பா கண்ணு பேரு நீ சொல்ற. நான் வேலைக்கு போனா அங்க எல்லாருக்கும் உயிர் போகுதுன்னு இன்னொருத்த சொல்றான். எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. என்ன யோசிக்க விடுமா? யோசிக்க விடு. பென்சில் எடுத்து வந்துக்கிறான்ப்பா குத்துறதுக்கு. குத்துறேன் குத்துற. குத்துற. என்னப்பா இப்படி அவசரப்பட்ட? நாளை பின்ன உன் தங்கச்சி சேஃபா காலேஜுக்கு போயிட்டு வரணுமா? மா, எங்கம்மா அண்ணன்? கோவத்துல சண்டை போட ஏதாவது போயிருக்கு போகுது. யாரு? உங்க அண்ணனா? தங்கச்சி ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு வேணா கேட்டுன்னு வருவான். உங்க அப்பா மட்டும் இருந்திருந்தா இந்நேரம் அந்த பொறுக்கி பையனை உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பான். அப்பேற்பட்ட மனுஷனுக்கு பிறந்திருக்கிறது பாரு, தொட நடிகை பையன். வீட்டில் வளர்க்குற நாய் கூட 2 அடி அடிச்சா 3வது அடிக்கு அது திரும்பி முறைக்கும். அதுங்களுக்கு இருக்கிற ரோசம் கூட இவனுக்கு கிடையாது. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாடுறதுக்கு நாண்டுகிட்டு சாகலாம். மா, என்ன பேசுற நீ? தப்பு பண்ணவன விட்டு அண்ணனை பிடிச்சி திட்டினுங்கிற. ஜன்னல் இல்லாத வீட்டுல கூட வயசு புள்ள இருக்காளேன்னு நான் பயந்ததே கிடையாதுடி. ஆனா இங்க ஊர்தான் சரியில்லைன்னு பார்த்தா அதை கட்டு கொடுத்த இவனும் சரியில்லை. அந்த இன்ஜினியர் தலைய கல்லுல வச்சு அடிச்சான். அவன் மூஞ்சி கிழிச்சு கண்ணாடியில வச்சு அடிச்சு அவனை செதிலா பேத்து அவன் மூஞ்ச இந்த கருமத்தை வரைஞ்சுதான் இவன் கேட்டா. மாவியர்டா மாவி. என்னம்மா பண்ற நீ? இதெல்லாம் அண்ணன் கஷ்டப்பட்டு வரைஞ்சதுமா. நீ வாழ்க்கையில பென்சிலே கையில எடுக்கணும். சொன்னா கேளுமா. கரெக்டு தான், நான் வரையதான் லாயக்கு இல்லை. உன் கதை நல்லா வீரமா தானே ஆகுது. அதை வரையிற என் கதை மட்டும் ஏன் அப்படிங்குது? இப்படிப்பட்ட வாழ்க்கை வாடுறதுக்கு நாண்டுகிட்டு சாகலாம்.
வேலாயுதம் அட்ரஸ் தெரியாம இந்த மாதிரி தினம் தினம் ஆயிரக்கணக்கானவங்க எங்க ஆபீஸ்க்கு லெட்டர்ஸ் எழுதி அனுப்புறாங்க. இது பாத்தியா, ரத்தத்துல எழுதியிருக்காங்க. இவங்க வேதனையெல்லாம் உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? உன்னையே நம்பிட்டு இருக்கிற இவங்களை பத்தி எல்லாம் உனக்கு கவலையே இல்லையா? இன்னைக்கு உலகத்திலே கலப்படம் இல்லாத ஒரே விஷயம் நம்பிக்கை தான். மனசாட்சி இல்லாம சில அரசியல்வாதிங்க, படிச்சவங்க, பணக்காரங்க, சாமியாருங்க, போலீஸ், டாக்டர், வக்கீல், அவன் இவனு அத்தனை பேரும் மக்கள் நம்பிக்கையோட விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்களும் வேலாயுதம்ன்ற பேர்ல என்ன அதே தான் செய்ய சொல்றீங்க. அந்த நம்பிக்கையை நிஜமாக்கிறதுக்கு தானே உன்னை வேலாயுதமா மாறுன்னு சொல்றேன். ஏங்க, தப்பு பண்றவங்க நம்ம தெருவுல, ஊர்ல, நாட்டுல, உலகம் பூரா இருக்காங்க. வேலாயுதமா மாதிரி அவங்களெல்லாம் அழிக்க முடியுமா? கடவுளுக்கே அநியாயத்தை அழிக்கிறதுக்கு 10 அவதாரம் பத்தல. இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்ற? வேலாயுதத்தை சாகடிச்சிருங்க. வேலாயுதத்தை உருவாக்க 3 பணம் கிடைச்ச மாதிரி இன்னொரு பணம் கிடைக்காமல போயிடும். அதுதான் வேலாயுதம்னு எல்லாரையும் நம்ப வச்சிருங்க. நீங்க ஆரம்பிச்ச கதையை நீங்களே முடிச்சு வச்சிருங்க. போட அவனை மண்டையில மண்ணுதான் இருக்குது. ஆமா காவேரி, அண்ணே சாயந்தரம் ஊருக்கு போகணும். எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்க. சரிண்ணே. அதுக்குள்ள வேலையெல்லாம் முடிஞ்சிருமா மாப்பிள்ள? முடிஞ்சிடும். சரி. எல்லாம் வேலாயுதம் பண்றான்னா போலீஸ் எதுக்கியா? அவன் என்னடா நல்லது பண்றங்கிற பேர்ல சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டு 10 பேரை கொண்டு இருக்கான். யோ ஃபரோஸ்கா, எஸ் சார். வேலாயுதத்தை பிடிக்கிறதுக்கு என்னையா பண்ணிருக்க? ட்ரேஸ் பண்ணிட்டு தான் சார். கிழிச்ச நீ எல்லாம் போலீஸ்காரனா இருக்கிறதுக்கு தகுதியா இல்லையா? ஏன் 5ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆன நீ ஐபிஎஸ் பாஸ் பண்ண எங்களை அதிகாரம் பண்ணியா? காவல்துறை மேல கரை விழறதுக்கு காரணமே உன்ன மாதிரி கரை விட்டுட்டாங்க. நீ மந்திரி ஆகிறதுக்காக பல பேரை கொண்டு இருக்க. வேலாயுதம் 10 பேரை கொண்டு 10,000 பேரை காப்பாத்திருக்கான். அவனை போய் பிடிக்கணுங்கிறியா? ஃபெரோஸ்கா, என்னையா ஒன்னும் பேசாம நிக்கிற? சீக்கிரம் பிடிச்சிடுறேன் சார். வேலாயுதத்தை பிடிக்கிற விஷயத்துல தீவிரமா இறங்குறீங்க. என்ன பண்ணாலும் பரவாயில்ல. சரிங்க. உன் ப்ரமோஷனை நான் பாத்துக்கிறேன். வேலாயுதத்தை பிடிக்கிறது போலீஸ்க்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவன் தலையோட வர்றவனுக்கு 50 லட்சம் ரூபாய் தரேன். உங்க அருவாக்கெல்லாம் இந்த அறிவு நிற்காது. வேலாயுதத்தை நேர்ல பார்த்தது நீ ஒருத்தன் தான். மறுபடியும் அவனை எப்போ எங்க பார்த்தாலும் பஸ் எங்களுக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணும். அதுதான் இந்த 5 லட்சம். இது வெரி அட்வான்ஸ் தான். இதுக்கு எதுக்கு அருவாலாம் காமிச்சுக்க? கரன்சியை காமிச்சா காட்டி கொடுத்துட்டு போறேன். வாங்கிக்கணும்ல, காட்டி கொடு. வேலாயுதம் முன்னாடியே போயிட்டு இருக்கான். வேலாயுதம் போயிட்டு இருக்காயா? அந்த சவுண்டட்ட இவன் இல்லடா. இவன் இல்லையா? ஏன்னா உங்களை திருப்பி அடிக்காத போது தெரியல இவன் வேலாயுதம் இல்லன்னு. அந்த பக்கம் போய் பாரு. நீங்க எந்த பக்கம் போவேனா? நான் மறுபடியும் பார்த்தா போன் பண்றேன். வேலாயுதம் நினைச்சு வேற யாரை போட்டு அடிச்சுட்டானுங்க. நாட்டுல நல்லவன் ஒருத்தன் வந்துடக்கூடாது. உடனே அவனை அழிக்க கிளம்பிடுவானுங்க. ஏய், அதான் போன் பண்ண சொன்னடா. வேற சட்டையே கிடைக்கலையா? ஆஸ்பத்திரியும் உயிருக்காக போராடிட்டு இருக்காயா. நீங்க பணம் கொடுக்கல அவன் செத்து போயிடுவேன். காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறையா. தம்பி தம்பி, அன்னைக்கு உங்க கண்முடியான செக்க கொடுத்தாங்க. எங்களை கொடுத்தா பணம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என் மகவுசனுக்காக ஆஸ்பத்திரி போராடிட்டு பணத்தை கட்டினவங்க திருப்பி கேட்கறாங்க. எங்க பணம் எல்லாம் என்ன ஆச்சு? இந்த கம்பெனி ஒரு ஃப்ராட் கம்பெனி. உங்க பணத்தை எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. உங்க பணம் கிடைக்க போதுமா? போயா. திடீர்னு கம்பெனியை மூடிட்டீங்களே சார். பணம் போட்டவங்க எல்லாம் பரிதவிக்கிறத பாக்கிறதுக்கு பாவமா இருக்கு.
அவங்க சாபம் நம்மளை சும்மா விடாது சார். இவங்க சாபம்லாம் பலிக்கும்னா நான் அழிஞ்சு பல வருஷம் ஆயிருக்கும். அதிக வட்டி கொடுக்கறேன்னு சொன்ன உடனே ஆட்டுக்குட்டிங்க மாதிரி பின்னாடியே வந்துட்டானுங்க. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். லிசன் ப்ளீஸ் சார். என்ன சிட் ஃபண்ட மூடிட்டியா? இந்த சீட்டு கம்பெனியை நான் விலைக்கு வாங்கினதே 4 காசை பார்த்துட்டு மூடிடலான்னு தான். முன்னாடியே மூடி இருப்பேன். நீங்க கள்ள நோட்டு தரேன்னதுனால டீல் நல்லா இருக்கேன்னு ஒத்துக்கிட்டேன். திடீர்னு வேலாயுத இடையில பூந்து எல்லா கள்ள நோட்டை எரிச்சிட்டான். ஒருத்தனுக்கு ஒத்த பைசா தர மாட்டேன். அதை விடிய நமக்கு எவ்வளவு தேரும்? கிட்டத்தட்ட 1000 கோடி. ஹலோ யாரு? யோ காளிதாஸ். உங்களுக்கெல்லாம் 5 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள எல்லாரும் இந்த இடத்தை விட்டு போயிடணும். இல்லனா கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும். எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டியா? எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறத விட்டுட்டு எவனா போற எச்ச சோத்து கொள்ள போறீங்க? வெட்டமானா போலீஸ் கண்ணை எடுத்து பேசுறியா? போச்சு, எல்லாம் போச்சு. என் வாழ்க்கை மொத்தமா போச்சு. இப்ப என் மகளும் போறா. என் மகன் போனதுக்கு அப்புறம் நான் என் உசுரோட இருக்கணும். அப்ப உசுரோட இருந்து என்னை காப்பாற்ற முடியலன்னு என் மகன் சாகிறத விட அவன் யாருமே இல்லாத அனாதையா சாகட்டும். லட்சுமி, உனக்கு கொள்ளி வைக்கிற தைரியம் எனக்கு இல்லம்மா. இந்த கவர்மெண்ட் கை விட்டுறலாம், உங்க போலீஸ் கை விட்டுறலாம், ஏன் கடவுள் கூட கை விட்டுறலாம். எங்களுக்கு ஒருத்தன் வருவான்டா. வேலாயுதா எங்க வேலாயுதா வருவான்டா. எங்களுக்கு நலன் இந்த கொடுமைக்கு பதில் சொல்லுவான்டா. உனக்கு வேற காயத்துக்கு முன்னாடி ஊதிய கிடைக்க குரான் சொல்லியிருக்கு. நான் சொல்றேன், எல்லாமே நானே சொல்றேன். வேலாயுதம் வருவான்டா. எங்களை ஏமாத்தி ஏமாத்த ஒவ்வொரு காசுக்கும் கணக்கு காப்பான்டா. நீங்க எத்தனை பேரு எத்தனை ஆயுதத்தோட வந்தாலும் உங்க அத்தனை பேரையும் ஒத்தையா நின்று எங்க வேலாயுதம் அழிப்பான்டா. வேலாயுதா வேலாயுதா இப்போ அது சொல்கிறா, திடீர்னு எங்களை மட்டும் அனுப்பி வைக்கிற. சீட்டு பணம் கிடைக்க ஒரு நாள் முன்ன பின்ன ஆகும் போல தெரியுது. கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் தானே இருக்கு. நீங்கள் போய் ஆக வேண்டியதை பாருங்க. நான் வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வந்துருவல்ல? வேலாயுதம் சாகல. பிரச்சனை சரியாயிடுச்சா? பணம் ஜாக்கிரதை சார். இது நம்ம கோட்டை. இங்க நம்மள மீறி ஒரு ஈ காக்கா கூட வர முடியாது. என்னாச்சு? காக்கா இல்ல சார், கழுகு. கழுகா? வேலாயுதம் வந்திருக்கான் சார்.
ஜனங்க கஷ்டப்பட்டு 5-10 கொண்டாந்து உங்ககிட்ட கொட்டினது நீ அதிகமா கொடுக்கிற 1/2% வட்டிக்கு ஆசைப்பட்டில்லடா. அப்படியாவது அவங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதான்ற ஒரு நம்பிக்கை. உழைச்சி சாப்பிட்றவங்களோட வேர்வை தாய்ப்பால கூட உயர்வானதுடா. அவங்க காசுக்கு ஆசைப்படுற தாகம் எடுத்தா ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கலாம். ஓவர ஆசைப்பட்டல